மண்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் வந்துட்டு சுக்கு காப்பி தான் நான் வந்து போட்டேன். சுக்கு பொடி வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதில் வந்துட்டு மல்லி, சுக்கு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே வந்துட்டு அரைச்சி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். சளியெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதிக தும்மல் இருமல் இருந்துச்சுன்னா டக்குனு சுக்கு காப்பி போட்டு குடித்தோம் அப்படின்னா அந்த சளி இருமல்லாம் வந்துட்டு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு கீ ரைஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மீன் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டு கிரேவி தான் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி திங்கக்கிழமை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் வந்துட்டு இது தான் வந்து செய்கிறேன். கீ ரைஸ் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க லாங் வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி ரைஸ் வந்து என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமைக்கிற பொன்னி ரைஸ் தான் வந்து போட்டேன். நீங்கள் வேணும்னா ஜீரக சம்பா ரைஸ், அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ ரைஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோயா சங்க்ஸ் வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்குமே வந்துட்டு சைட் பை வந்து தாளிப்பு எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. கீ ரைஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை தம்மில் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் வந்துட்டு நல்லா ஊறி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை பிழிஞ்சிட்டு மசாலாவோட சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு தேங்காய், கசகசா, பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு முந்திரியெல்லாம் அரைச்சி போட்ட விழுதை வந்து அதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு திக்கானதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். கீ ரைஸும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் நெய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்னங்க, சிக்கன் 65 தான் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருந்தேன், கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்கல சிக்கன் 65க்கு. அதேமாரி கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டின மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி சிக்கன் 65. ஆனால் பொரிச்சு ஒரு வழியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. காலையில் கடை கடைன்னு சமைச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுது.